நேற்று நம்ம தமிழ் சினிமாவில் மொத்தமாக 15 அப்டேட்கள் கிட்ட வந்திருக்கு. அது என்னென்ன அப்டேட்னு வரிசையாக நம்ம பார்க்கலாம். நேற்று நம்ம தளபதி விஜய் மற்றும் ராஷ்மிகா மண்டனா சேர்ந்து நடிக்கிற படம் தளபதி 66. இந்த படத்தோட பூஜையை நேற்று போட்டிருக்காங்க. ஒரு கிராண்டான பூஜையை நேற்று போட்டிருக்காங்க தளபதி 66 டீம். வினோத்குமார் டைரக்ஷனில் நம்ம விஷால் மற்றும் சுனினா இவங்க 2 பேர் சேர்ந்து நடிக்கிற படம் லத்தி. லத்தி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே அந்த போஸ்டர் தான். போஸ்டர் பார்க்க செமையாக இருக்குது. நம்ம விஷாலுக்கு இது வரைக்கும் ரிலீஸ் ஆன படங்கள் ஒரே மாதிரியாக தான் இருந்தது. ஆனால் லத்தி படத்தோட கதையை கேட்கும்போது இது நம்ம விஷாலுக்கு ஒரு நல்ல கம்பேக்காக கொடுக்கும்னு கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம விஜய் ஆண்டனி லீடர் நடிக்கிற படம் தான் கொலை படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் பார்க்க செம்மையாக இருக்குது. நம்ம விஜய் ஆண்டனிக்கு எப்படி பிச்சைக்காரன் படம் ஒரு டர்னிங் பாயிண்டாக மாறிச்சோ அதே மாதிரி கொலை படமும் ஒரு டர்னிங் பாயிண்டாக தான் இருக்க போகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. நம்ம சன்னி லியோன் மற்றும் சதீஷ் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் ஓ மை கோஸ்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே அந்த போஸ்டர் தான். நேற்று நம்ம தனுஷோட படத்தை டைரக்ஷன் பண்ணுறவர் தான் வெங்கி அட்லூரி. இவருக்கு பர்த்டே போஸ்டராக நம்ம தனுஷ் ஒரு நியூ போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்டரில் பார்க்க நம்ம தனுஷ் செம்மையாக இருக்காரு. நம்ம சிவகார்த்தியனோட டான் படம் வர மே 13 வேர்ல்டு வைடாக கிராண்டாக தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. டான் படத்தோட தமிழ்நாடு தேட்டரிக்கல் ரைட்ஸை நம்ம உதயநிதி ஸ்டாலினோட ரெட் ஜெயின் மூவிஸ் தான் வாங்கியிருக்காங்க. இவங்க கிராண்டாக மே 13 ரிலீஸ் பண்ணுறாங்க தேட்டர்ஸில். காவல்துறை உங்கள் நண்பன் அந்த படம் சூப்பராகவே இருந்தது. அந்த படத்தோட டைரக்டர் பிஇ பார்னு ஒரு படத்தை எடுக்கிறாரு. அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்டர் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே அதுதான். இப்போ வெங்கட் பிரபு டைரக்ஷனில் தமிழ் தெலுங்கு பைலிங்குவல் மூவி எடுக்க போகிறாரு வெங்கட் பிரபு. இந்த படத்தில் நம்ம நாகச்சைத்தன்யா லீடர் நடிக்க போகிறாரு. இந்த படத்தோட பூஜையை நேற்று போட்டிருக்காங்க. நட்டியோட நியூ மூவி தான் குருமூர்த்தி. அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே அந்த போஸ்டர் தான். ஜெஃப் படத்தோட செகண்ட் சிங்கிள் அகிலம் நீ அந்த சாங்கு நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சாங்கு அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஆனால் எப்படி கருவினில் உணை சும இந்த சாங் சூப்பராக இருந்ததோ அந்த அளவுக்கு இந்த அகிலம் நீ சாங் இல்லை. பட் படத்தில் விஷுவலா அது பார்க்கும்போது நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அருண் விஜய் மற்றும் அருணா விஜய் சேர்ந்து நடிக்கிற படம் ஓ மை டாக். இந்த படத்தில் வினய் ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காரு. ஓ மை டாக் படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை சொல்லிட்டாங்க. ஓ மை டாக் படத்தை வர ஏப்ரல் 21 அமேசான் பிரைம்ல தமிழ் மற்றும் தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறோம்னு அவங்களே அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லரை கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க அமேசான் பிரைம். அதே மாதிரி ராம்பாலா டைரக்ஷனில் நம்ம மிர்ச்சி சிவா மற்றும் நிக்கி கல்ராணி சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் இடியட். இந்த படத்தை ஏப்ரல் 1 தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் இது ஒரு அட்டர் ஃப்ளாப் மூவி. இடியட் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நம்ம ஹாட் ஸ்டார் தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் சேட்டலைட் ரைட்ஸ் மட்டும் நம்ம கலைஞர் டிவி வாங்கியிருக்காங்கன்னு தகவல் வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அவங்க அஃபிஷியலான ஓடிடி ரிலீஸ் டேட் சொன்ன உடனே கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சினிமா ரசிகன் சேனலுக்கு.